ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு நம்ம ஷூட் போய் ஆகணும். அவங்க என்ன இல்லை போய் ஆகணும். வேலிடாக ஒரு ரீசன் சொன்னாங்க. அது பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாமே அனுராக் சார் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு செட்டுக்குள்ளே பண்ணலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக செட்டுக்குள்ளே பண்ணலாம். மிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஷார்ட் சும்மா டயருக்கு இருக்கும்போதே அந்த டிரைவர் வந்து ஹிட் பண்ணிட்டார். ஸ்டண்ட் மேன் வந்து அது இப்போ அதில் கொஞ்சம் இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது சாப்பிட்றது போகும். அப்படிதான் வந்து திருடவே போனோம். ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது திருடவே போட ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தார். அங்கேயும் சாப்பிட்டு தான் போகணும் பேசும். ஸோ அந்த ஒன் பர்டிகுலர் ஷாட் வந்து அவர் மட்டும் தான் அடிக்க போகிறார். பின்னாடி 2-3 பேர் இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த 250 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த லைட் நம்ம பண்ண முடியும், லைட் வச்சிட முடியும். இதே மாதிரி அடுத்த வாட்டி வைக்க முடியுமான்னு தெரியாது. நீ எவ்வளோ ப்ரிசைஸாக மார்க் பண்ணாலும் அது அப்படி கிடையாது. ஸோ தேங்க்யூ உங்கள் டைமுக்கு. நித்திலன், தினேஷ், ஃபிலமின் இவங்க 3 பேரோட பாண்டிங் டே டு டே இந்த ஷூட்டில் இல்லை ரைட்டிங்கில் அதுக்கப்புறம் முடிஞ்சு உங்களுடைய கான்வர்சேஷன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும்? நித்திலனா தான் இதுக்கு பிரிட்ஜ். ஆக்சுவலாக ஒரு ஃபோன் காலில் எல்லாமே நடந்த ஒரு படம். லைக் எப்படின்னா அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க ஒரு இந்த படம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஜனவரி 18 கூப்பிட்டு இந்த மாதிரி நீ மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் போய் சுதன் சாரை மீட் பண்ணுறேன். சுதன் சாரும் குமார் சாரும் பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனு ஷூட் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 21st ஃபோன் பண்ணி நம்ம 30ஆம் தேதி ஷூட் போகணும் அப்படிங்கிறாங்க. ஜனவரி 30 ஷூட்டு. இது எப்படின்னா சாத்தியம்? நம்ம இப்போ தான் ப்ரீ ப்ரொடக்ஷனே இல்லை நம்ம பண்ணணும். ஜனவரி 21 பேசுகிறீங்க, 30ஆம் தேதி ஷூட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருந்தது. நிறைய ப்ராசஸ் இந்த சென்ஸ் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கான டைம் நிறைய இருந்தது. ரைட். ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு வந்து நடந்தது. ப்ரீ ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு நம்ம ஷூட் போய் ஆகணும். அவங்க என்ன இல்லை போய் ஆகணும். வேலிடாக ஒரு ரீசன் சொன்னாங்க. அது ரொம்ப வேலிடாக இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறது. ஓகே, நான் அப்புறம் அதிகபட்சம் கேட்டு வாங்கினது 2 நாள். February 1 ஷூட். 30-31 கிடையாது, February 1 ஷூட். அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த கதை சொன்னார் நித்திலனா ஒரு மொட்டை மாடலில் வச்சு. ஸோ அப்போயே அது ஒரு மாதிரி ரொம்ப முக்கியமான படமாக அது ஃபீல் ஆன ஒரு படம். இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறது மட்டும் ரொம்ப தோணுன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 9 டேஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது தான் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு 15 நாள் 13 நாள் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, 14 நாள். அப்படிங்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா மீதி எல்லாமே அங்கங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செல்வா சார் வராங்க ஆர்ட் டைரக்டராக. ஃபிலோ ஆல்ரெடி எப்பயுமே டீமில் இருக்காங்க. ஃபிலோ நித்திலனாவும் ரொம்ப டீமாகவே அவங்க ஆளு. நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு சப்போஸ் நம்ம நித்திலனா கிட்டே ஏதோ சொல்ல முடியலன்னா நம்ம ஃபிலோ கிட்டே சொல்லலாம். ஷூட் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நான் ஃபிலோ கால் பண்ணி பேச முடியும். ஃபிலோ கால் பண்ணி எனக்கு திருப்பி சொல்லார், இல்லைடா இங்கே ஏதாவது ஷார்ட் வேணால் இதை எடுத்துருங்க அப்படிங்கிறத. இப்போ நாங்கள் நித்திலனா கிட்ட பேசாமலையுமே அதை பேசுவோம். இல்லை இது கரெக்டாக வருதா பாருங்கள், டவுட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தினமும் பார்த்துருவாங்க ஃபுட்டேஜ். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் இங்கே பண்ணுறாருன்னா அதை பார்த்துருவாரு. அதுக்கு ஃபீட்பேக் வந்துடும். எவ்ரிடே அது நடந்துடும். இன்னொன்று நான் இப்போ சின்ன டிசிஷனும் வந்து கொலாபரேட்டிவாக இருக்கும். பிஃபோர் ஷூட்டு இந்த ஷூட் போல் அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே இது எனக்கு ஒர்க் ஆகலாம் நித்திலனா கிட்ட சொல்லி அது திருப்பியும் ஃபிலோ கிட்ட ஒரு வாட்டி பேசி அது கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே பேசி அதை ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொலாபரேட்டிவ் டிசிஷனுக்குள்ளே இருக்கும். இந்த படம் எல்லா விதத்துலையுமே ரொம்ப கொலாபரேட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனே பண்ணலனா கூட அது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி. ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லாமல் போனாலும் ஏதோ சேலஞ்சஸ் இருக்குதா? ஐ மீன் ஆன் இதில் ப்ரொடக்ஷன் டைமில் நான் எல்லாமே சேலஞ்சஸ் தானே. நம்மளுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கான டைம் ரொம்ப குறைவு. நிறைய பேசி இப்போ காஸ்டியூம் டிசைனருக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னு இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. இன்னொன்று அந்த ஸ்பேஸே ரொம்ப கம்மிங்கும் போது பயம் வந்துடும், அர்ஜென்சி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை வந்து அதே நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கதையை மீறி போயிடவும் கூடாது. ஸோ அப்போ ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ரொம்ப நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். மகாராஜா நரேஷன் கேட்டப்போ நீங்கள் டிசைட் பண்ண எதுவும் டோன் இருக்கா? இப்படி தான் போகிறோம் மைண்ட் லெவலில் செட் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை அதுவும் நித்திலனோட சாய்ஸாகவே தான் இருக்கும்? நித்திலனா கிட்ட அப்போ பேசும்போது எனக்கு நித்திலனா வந்து சம் இமேஜஸ் எனக்கு கொடுத்தாரு. சும்மா நான் கேட்டிருந்தேன் இது என்ன மாதிரியான படமாக இருக்கணும், எனக்கு கதை புரியுது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு கிளியராக ஒரு விஷயம் சொன்னார். லைவாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்
இருக்கணும். செல்வா சாருக்கு இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் செல்வா சாருக்கும் வந்து அவர் குரங்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும். சார் நித்யனாவோட ப்ரீவியஸ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி லைவ்னஸ் வேணும், நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது லைவாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே காலாக இருந்தது, எல்லாரோட காலாக இருந்தது. டோனாலாம் பெருசாக எதுவுமே ஒர்க் பண்ணல, பட் ஐடியா மட்டும் இருந்தது. சின்ன சேஞ்சஸ் இருக்கணும், அது ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது. 2 டைம் லைன் பேசுகிறோன்னா அந்த 2 டைம் லைனுக்கும் சின்ன சேஞ்சஸ் இருக்கணும். அதை நம்ம டெலிபரேட்டாக பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். லுக்காக சொல்கிறீங்க? லுக்காக. நீங்கள் வேறு வேறு டைம் லைன் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அது ரொம்ப டெலிபரேட்டான இது இருக்காது. அது மாதிரி பார்த்தோன்னு தெரிகிற மாதிரி இருக்காது. நீங்கள் அதான் பிரித்து பார்த்தா அது இருக்கும். இது வேறு, இது கம்ப்ளீட்டாக வேறு கலர், அது கம்ப்ளீட்டாக வேறு கலர். அது வந்து எப்போனா இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து ஓகே மகாராஜா ஏன் வந்து டெய்லி இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு பிளாக், அந்த இன்ட்ரோல் பிளாக்ல தான் எல்லாருக்கும் புரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஷார்ட்டாகவோ ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்காது, கலர் இருக்காது எதுலையுமே. அது ஃப்ளாஷ் கட்டு ஆமாம் இருக்கக்கூடாது. இருந்தால் என்னன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். அப்படியும் இல்லைனாலும் ஒரு சப்கான்ஷியஸ் தாட்டாக ஒரு சின்னதாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ நீங்கள் தனித்தனி சீன்ஸாக தனி டைம் லைனில் எடுத்து வச்சிங்கன்னா கலர் வைஸே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ஏன் அதை வச்சதுக்கான காரணம் அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் சேலஞ்ச். ஓகே, திரும்பி பார்க்கும்போது அது தோணும். ஓகே ஓகேல இது வார்மாக இருக்குது, கூலாக இருக்குது. அனுராக் சார் எல்லாமே வார்மாக இருக்கும். இது எல்லாமே கூலாக தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற சீக்வன்ஸு, போய் டீ கடையில் நிற்கும் போது பேரலாக நடக்கிறது, இந்த பேரலாக வர எல்லா விஷயமும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது, படம் பார்க்கும்போது தெரியவே தெரியாது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் எனக்கு இந்த சீன் மட்டும் உங்களோட நரேஷன் கேட்டதுலேருந்து நீங்கள் இது எடுத்துக்கிட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் அண்ட் ப்ரொடக்ஷன் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த லாரி கிராஷ் சீன் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைம் வரும். அந்த கிராஷ் ஆகிற மொமெண்ட் வந்து ஒன்று வந்து கேமரா வீட்டுக்குள்ளே இருக்கும், இன்னொன்று விஜய் சேதுபதி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜிங் எப்படி? இதை நான் கதை சொல்லும் போது ரொம்ப ஃபஸ்ட்டு பேங் மொமெண்ட்டே அதுதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். அவங்க கதை நரேட் பண்ணும்போது இன்னும் ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நம்ம படம் பார்க்குறத விட அவர் கதை நரேட் பண்ணுறாருன்னா அது நம்மளுக்கு, ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்போம்ல. கரெக்ட். அது ரொம்ப கோராக இருக்கும். இன்னொன்று அந்த மொமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கூட அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து லைவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிடலாம். பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாமே, அனுராக் சார் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு செட்டுக்குள்ளே பண்ணலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக செட்டுக்குள்ளே பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரீட் வேணும், நம்ம ஒரு செட்டில் தான் பண்ண போகிறோம், அந்த சலூனும் செட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். ஓவர் த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரியாலிட்டி இருந்தது. இல்லை இது நடக்காது, சம் க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல, பட்ஜெட் வைஸும் சரி, நிறைய இந்த சீக்வன்ஸுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குல்ல. அப்படிலாம் வரும்போது நம்மளுக்கு ரியாலிட்டி ஹீட் பண்ணிச்சு. இன்னும் நித்யனா கிட்ட ஒன்று எனக்கு ரொம்ப லைவாக வேணும். நாங்கள் செட்டுக்குமே சிலதெல்லாம் போய் பார்த்தோம், அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அது பாண்டிச்சேரியில் அந்த இடம் கிடச்சிது. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். அது மட்டும் 3 days வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். ஏன்னா இங்கே அந்த ரோட் பெர்மிஷன் அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இப்போ ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சு, அது கொஞ்சம் ஸ்லோப்பான லொக்கேஷன். எதிர்க்க ஒரு கடை இருக்குது, அந்த கடை மட்டும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது செட் போட்டோம். செல்வா சார் வந்து அந்த வீடு மட்டும் கொஞ்சம் செட்டு போட்டோம், ஏன்னா இடிக்க போகிறோம் அப்படிங்கிறனால. ஷூட் பண்ணும்போது அது 2 வாட்டி இடித்தோம் வீட்டை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து எக்ஸ்டீரியர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டுக்காக எடுத்தது. அந்த ஓவர் நைட் அவங்க திருப்பி ரெடி பண்ணி உள்ளே எடுத்தோம். ஏன்னா என்ன இஷ்யூவாக இருக்கும்னா, நம்ம 2மே ஒன்றா எடுக்க முடியாது. ஃபோர்ஸே வேறு 2த்துக்கும். வெளியே எடுக்கும் போது ஃபோர்ஸ் நிறைய இருக்கும், லாரியோட ஃபோர்ஸ். உள்ளே எடுக்கும்போது நம்ம அவ்வளோ ஃபோர்ஸை ஒன்றா உள்ளே கேமரா வச்சுன்னா கேமரா இது பண்ணிடும். அந்த சேஃப்டிக்காக அது அந்த மாதிரி பண்ணது. ஆக்சுவலாக 2 வாட்டி இது பண்ணும். அது இல்லாமல் மிஸ்ஸாகவே ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஷாட் சும்மா டயருக்கு எடுக்கும் போதே அந்த டிரைவர் வந்து ஹிட் பண்ணிட்டார், ஸ்டண்ட் மேன் வந்து அதை ஹிட் பண்ணிட்டார். அதில் கொஞ்சம் டேமேஜும் ஆயிடுச்சு. அதெல்லாம் செல்வா சார் மேட்ச் பண்ணி அதை எடுத்தோம் ஒரு 2 times. அதுக்கப்புறம் இருந்தது தான் டஃபஸ்ட் பட் அது குழந்தைங்கள வச்சு அந்த இடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து குப்பத்தொட்டி கீழே அது எடுத்ததே ரொம்ப கம்மி தான். ஆனால் அது நல்லா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அது மொமெண்ட் எடுத்து முடிச்சு அது மானிட்டரில் பார்க்கும்போதே இது ஒர்க் ஆகுது, இது ரொம்ப, ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டில் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சேது சாரும் சரி. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நீங்கள் போகும்போது பர்டிகுலராக இந்த லென்ஸ், இந்த கேமரா, இந்த லைட்டு, இது மாதிரி விஷயங்களை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? சின்ன சின்ன கால் இருக்குது. ஆக்சுவலாக
சினிமாட்டோகிராஃபி ஷுட் பி இன்விசிபிள் அப்படின்னு நம்புவேன். ஸோ அது இன்விசிபிள். ஆமாம், நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கதையோட இருக்கும். கதையோட தனியாக தெரியக்கூடாது. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை மட்டும் தான் பார்ப்போம். நம்ம ஒரு கதைக்குள்ளே போகிறோம், அந்த கதை தான் பிரதானமாக இருக்கணுங்கிறது தான். அது எல்லா படத்துலையும் அதுதான் ட்ரை பண்ணும். மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படி ஒரு ஷாட் இருந்தால் போதும். இது வேற மாதிரிலாம் ரொம்ப காமிக்கணும் அவசியம் இல்லை. அது இருந்ததுன்னா அது கேமராவோட இதுக்கு போயிடும். அந்த கதைக்கு அது டிஸ்ட்ராக்ஷன். அது எல்லா கால்லையுமே அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேணுமா வேணாமாங்க எப்பயுமே அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சர்ரியல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டுக்கான பர்பஸ் என்னவோ அது மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் காலர். இந்த படம் வந்து S7i ஷூட் பண்ணோம். S7i S7iல ஷூட் பண்ணோம். ஸ்பெரிக்கல் வந்து அதுவும் டிசிஷன் தான், ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் டு ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதும். அப்படின்னா ஸ்பெரிக்கல் வந்து ஆல்வேஸ் நம்ம கண்ணில் பார்க்குறது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது, அதனால் அது ட்ரை பண்ணது, அது மட்டும் எடுத்தோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று, அந்த ஹப்பு சீனில் இருக்கு இல்லையா, அது 2 டைம் வரும். ஒன்று வந்து அந்த கவுன்சிலரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று வரும். அதுக்கடுத்து மகாராஜா சொல்லும் போது அங்கே மகாராஜா இருக்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். அந்த வில்லன் அங்கே தான் வந்து அவனை அடிச்சுட்டு போகிறது. ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷனை மீறி இந்த ஷார்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் சேலஞ்ச் ஒர்க் பண்ணும்போது இருந்தது? அந்த சீன் பர்டிகுலர் சீனை பொறுத்த வரைக்கும் நான் ஷூட் பண்ணல. ஸோ அது ஃப்ரெண்டு ஷூட் பண்ணா, இது ஷூட் பண்ணான். ஓகே. ஸோ அது வந்து மேபி என்னை கேட்டால் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சீன் வந்து என்னோட பர்பஸ் என்னன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டுக்கிட்ட. ஏன்னா அதை ஷூட் பண்ண முடியல, பர்சனல் ரீசன். அந்த சீக்வன்ஸ் நான் ஷூட் பண்ணேன், அதை 2 நாள் பண்ண முடியல. அதுவும் நித்ரனாவோட கால் தான். ஸோ ஏதோ ஒரு 2 ஷாட் மட்டும் தான் சார் தெரிவார். அவர் ஃப்ரேமில் அவுட் ஃபோக்கஸில் இருந்தாலும் தெரிவார். அது மட்டும் என்ன இருப்பார். ஆமாம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இது எடுத்து பார்த்தோம்னா அதில் இருப்பார். ஓகே. ஸோ இதில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் நிறையா இருக்கும் இல்லையா, எங்கேயுமே ஃபோக்கஸ்டாக மாறிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அந்த லென்ஸ் ஆல்சோ, லென்ஸ் அண்ட் லைட். ஆமாம், நான் ஷூட் பண்ணி தானே ஏதாவது பேசுவேன், எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு இன்னொரு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு அனுராக் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஷாட் வந்து ஒரு கிச்சனில், மீன் ஒரு இவரோட திருடன் அப்படின்னு சொல்கிறார் வந்து கிச்சன்லேருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகும்போது அவர் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருப்பார், சாப்பிட்டே வருவார். அப்போ வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயங்களை ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு சொல்லும்போது தான் தெரியும் திருட்டு இதில் இருக்காரு அப்படின்ட்டு. இதோட ஸ்டேஜிங் எப்படி வந்து நீங்கள் அந்த ஷார்ட் டிவிஷனாக வந்து இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சி. அப்படி தான் வந்து திருடவே போனோம், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது திருடவே போட ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கேயும் சாப்பிட்டு தான் ஃபோனில் பேசுவேன். ஸோ இது சாப்பாடுலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு, ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சிக்கன்லேருந்து பண்ணது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது, அந்த ஷார்ட் டிவிஷனாகவே. ஸோ இதுக்கான ப்ரெப் ஒர்க்கில் சீனை நீங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இருந்தது ரைட்டிங். ஏன்னா ரிட்டர்ன்லேயே அது இருக்குது. நீங்கள் ஒரு ஓவர் த பாயிண்ட் ஆஃப் வியூ டைமில் தான் அவங்க எந்த என்வாமெண்ட்டில் இருக்காங்கங்கிறதே அது தெரியணுங்கிறது சீன்லேயே இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் க்ளோஸ் அப். அதுவும் நித்ரனாவோட இது தான். அந்த கிராஃப்டே வந்து நித்ரனா இது பண்ணுறது. அவர் நான் வந்து ஒரு பொசிஷன் சொல்லுவேன், இந்த இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்னு. அதை அவர் அக்செப்ட் பண்ணுவார், சில நேரத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் 2-way ப்ராசஸ் தான். இப்போ அவர் திரும்பி நின்று சொல்லட்டும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு இப்படி உட்காந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் நினச்சா சொன்னேன். அது ஓகேடா அப்படின்ட்டார். ஸோ அப்படி தான். ஆனால் நீங்கள் அந்த சீன் படிக்கும் போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஒய்டு வைக்கணும் ஓகே அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த க்ளோஸ்அப்பில் தான் இருப்போம். ஸோ இப்படி உட்காந்துருப்பாரு, கிச்சன் பின்னாடி திரும்பி பேசுவார். ஓகே. கிளைமேக்ஸோட ஃபுல் ஸ்டேஜிங், அந்த பாப்பா வந்து எனக்கு யாருன்னு சொல்லிடுப்பா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சது. இது பர்டிகுலராக இந்த பில்டிங்கில் அதுவும் ஒரு டாப் ஃப்ளோர் நடக்கிற மாதிரி ஸ்டேஜ் பண்ணதுக்கான ரீசன் இது பர்டிகுலராக இருக்கா? விஷயம் ஒன்று சொன்னாங்க, நம்ம லொக்கேஷன் தேட ஆரம்பிக்கும் போது அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கணும்டா இந்த இது. ஓகே. அவர் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வச்சுருந்தார், கீழே பார்த்தா பயம் இருக்கணும், ஓகே, ஆடியன்ஸுக்கும் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு. அவர் கீழே உழணும், ரெண்டுமே இருக்குது. ஓகே. இப்போ ஒரு சண்டை நடக்கும்போது கூட உங்களுக்கு தவறுதலாக அப்படி போனால் ஆபத்தான இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகே. நிறைய பார்த்தோம், எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது, கிட்டத்தட்ட 25 இடம் கிட்ட பார்த்தோம். ஆனால் நித்ரனா அந்த காரிடார் இருக்க இடம் தான் சூஸ் பண்ணார். இது கன்வின்சிங்காக இருக்குது, ஏன்னா அது அவருக்குள்ளே ஒரு கதை இருந்தது. இவங்க உள்ளே வர்றது, அந்த பொண்ணு நடந்து வர்றது, அது எல்லாமே அவரோட கால். அண்ட் சிங்கம்புலி அவர்கள் வந்து செஞ்சுக்காம அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த ஷாட் வந்து ரைட்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேவாகவும் முக்கியமாக சினிமாட்டோகிராஃபியாக பயங்கர இன்டென்ஸான ஒரு சீன். ஏன்னா அவர் சொல்லும் போது இந்த கையை எப்படி வச்சுட்டு உங்களோட வேல்யூ அடிஷன்
டு இந்த சீன் மட்டும் என்ன வேல்யூ ஆடிஷன் என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. பட் இந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீனுங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரம் நரேஷன்லேயே தெரிஞ்ச விஷயம். அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு 2 சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. ஒன்று தேர்ட் டைம் நரேட் பண்ணுறது, சேதோ நான் தேர்ட் டைம் அழுதுட்டு அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப முக்கியமான ஷார்ட்டாக ஃபீல் ஆகும் கதை கேட்டதுலேருந்தே. அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் நித்திலனா நடிச்சே காட்டினாங்க. திங்கமுடி சார் ரோலை அவங்க பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக, அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே புரியணும். இப்போ என்னை தவிர்த்து மீதி எல்லாரும், இப்போ என்னோட டெக்னீஷியன்ஸும் சரி எல்லாருக்குமே அது புரியணும்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சே காட்டினாங்க. ஏன்னா ஆமாம், அது வந்து ஷார்ட் டிவைட் பண்ணி ஷூட் பண்ணது கிடையாது. ஜென்ரலாகவே அந்த படத்தில் ஷார்ட் டிவிஷன் ப்ராப்பராக அந்த மாதிரி பண்ணல. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு, ஏன்னா எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. ஸோ ஒரு ஃப்ளோவில் அவங்க நடிக்கட்டும் அப்படிங்கிறது தான். சிங்கமுடி சார் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பார். அந்த இப்போ இந்த ரூம் எடுத்துட்டோம்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த என்ட்ரிலேருந்து. ஸோ ஒரு கொரியோவே பண்ணி அந்த கொரியோவை அப்படியே ஷூட் பண்ணது. அதுக்கப்புறம் ஷார்ட் கட் பண்ணது. ஓகே இதுதான் ட்ராமாங்கும் போது இதுக்கப்புறம் அவங்களோட எமோஷன்ஸை இது பண்ணாமல் கட் பண்ணது தான் அது. ஷார்ட் டிவைட் பண்ணதுன்னு பர்டிகுலராக இல்லை, ஆனால் எல்லாமே காலாக இருந்தது. இப்போ கை இப்படி மேலே போனோன்னா அது நித்திரன் ஆகுது, ஒரு மூக்கு கிட்ட போகணும், சேதனா முகத்தை மறைக்கணும் அது அப்படிங்கிறதெல்லாம் அது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது அந்த ஷார்ட்டில். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்னொரு சீன், அந்த விஜய் சேதுபதி அவர்கள் 3ஆம் டைம் நரேட் பண்ண சீன், அதுக்கான எஃபர்ட் அந்த எஃபர்ட் என்னென்னா அது சேது சார்கிட்டேயே இருந்தது. 250 பேர் இருப்பாங்க, க்ரூ சைஸாகவே இருக்கும், க்ரூ ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது அந்த ஒன் பர்டிகுலர் ஷாட் வந்து அவர் மட்டும் தான் அடிக்க போகிறார், பின்னாடி 2-3 பேர் இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த 250 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. அந்த ஆரா வந்து அது க்ரியேட் பண்ணுவாங்க. அது அவங்க வந்து அந்த சீரியஸ் நோட் வந்துடும். அந்த ஷார்ட்டை பர்டிகுலராக ரொம்ப கான்ஷியஸாக ஏன் இருந்ததுன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். அவர் பிடிச்ச மூமெண்ட்னா எனக்கு லிட்டரலாக எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு இடமா இருந்ததுனால அந்த ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டெடி ஷார்ட்டாக தான் இருந்தது. நித்திரனாவும் அது ஸ்டெடியாக இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது தான் காலம். அதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு புஷ்ஷின் இருந்தது, இல்லை புஷ்ஷின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் புஷ்ஷின் பண்ணது தான். அது ரொம்ப ஸ்லைட்டாக ஒரு புஷ்ஷின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக் ஒரு மிட் ஷாட், அவ்வளோதான். ஆனால் அந்த ஷாட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்தே அது தோண்டிட்டு இருந்தது. அந்த ஷாட் முடிஞ்சவொன்னே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த ஆரா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பு மூலமாக கிரியேட் ஆன ஆரான்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆன் செட் அந்த அமைதி வந்து அவர் பண்ணது தான். இல்லைனா யூஸ்வலாகவே க்ரௌட் இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது, சம் நாய்ஸஸ் வந்துடும். எல்லாருமே ரொம்ப கான்சென்ட்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற கதை பேசுவாங்க, அவங்களுக்கான இதில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே அது இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆயிருக்கு அவர் நடிக்கும் போது. அந்த கான்ஷியஸ்னஸ் கிரியேட் ஆச்சு. மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடந்தது அந்த படத்துக்கு. ஏன்னா சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு படம் அந்த கதைக்கான ஆளுங்களை தேர்ந்தெடுத்துக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல பொதுவாகவே கிரியேட்டர்ஸ்க்கு. அது மாதிரி உங்களுக்கு மேஜிக் மூமெண்ட்ஸாக மகாராஜாவில்? நான் ஸ்ட்ராங்காக ஒரு இடம் பிலீவ் பண்ணுவேன். சிலது வந்து இப்போ லைட்டே வந்து இந்த லைட் நம்மள பண்ண முடியும், லைட் வச்சிட முடியும். இதே மாதிரி அடுத்த வாட்டி வைக்க முடியுமான்னு தெரியாது. நீ எவ்வளோ ப்ரிசைஸாக மார்க் பண்ணாலும் அது அப்படி கிடையாது. சில நேரம் சில ஃப்ளாரோ கிளாரோ அது நம்மளையும் அறியாமல் ஒரு சின்ன ஒரு கதையை ஒரு அடுத்த கட்டத்துக்கோ அது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். அதை நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ணோன்னா முடியவே முடியாது. அது எல்லாமே மேஜிக் தான். எல்லா சஃபிஷியன்சியும் இருந்தாலுமே நம்மளால் சில விஷயம் பண்ணவே முடியாது. இந்த ஒரு குழந்தைய தூக்குற சீக்வன்ஸ் இருக்கும், குழந்தைய தூக்கிட்டு திரும்பி பார்ப்பார். அந்த மொமெண்ட்டு வந்து அது யாரும் இது பண்ணதில்லை. ஒரு சின்ன ட்ராமா இருக்கும், எல்லோரும் இதை தூக்குங்க ரொம்ப ஃபிசிக்கலாக அதுக்கு முன்னாடி இருக்க எமோஷனை ஒரு ஆக்டர் கொண்டு வராதுல. அப்போ அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதும் அது அழுது, ஆனால் அது நம்மளுக்கு கன்வின்ஸ், அது மேஜிக் தான். அது நம்ம திருப்பியும் 1 more பண்ணுங்கன்னா வராது. இப்போ இந்த தேர்ட் நரேஷன் இருக்குல்ல, அது சிங்கிள் டேக் பண்ணாது. எல்லாருக்குமே தெரியுது அது மகாராஜாவாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுது. அந்த இடத்துல அவர் போய் நின்று அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப கன்வின்ஸ். இன்னொன்று ஒரு இடம் இருக்குது, அந்த மம்தா மேம் வீட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுவார், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார். அவரோட க்ளோஸ்அப் வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியமான க்ளோஸ்அப்பாக ஃபீல் ஆகும். அவர் அது லென்த்தாகவே ரொம்ப பெரிய லென்த். ஆனால் அந்த க்ளோஸ்அப் வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய அதுக்குள்ளே ஒரு லைஃப், ரொம்ப ஸ்ட்ராங்கான லைஃப் இருக்குது அப்படின்னு நம்புகிற மாதிரி இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு இந்த படத்தில் மேஜிக்கலாக ஃபீல் ஆன மூமெண்ட் வந்து இந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஃபேவரட்டான ஷாட் இது வரைக்கும் நீங்கள் பண்ண சினிமாலே, இது வரைக்கும் நீங்கள் பண்ண எனி கேமரா ஒர்க்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னு? நான் ஃபேவரட் ஷாட் தான் சொல்ல முடியாது. ஃபேவரட் ஷாட்னா நான் க்ளோஸ்அப் தான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ராதா ரகசியான ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் 70s எடுத்த சோனி ஆல்ஃபா 7S நினைக்கிறேன். ஆல்ஃபாவில் எடுத்து அதில் அந்த ஒரு அஞ்சனா ஜெயபிரகாஷ்னு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களோட க்ளோஸ்அப் பொண்ணு.
அவங்க ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த க்ளோஸ்அப் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது மட்டும்தான். ஒரு கண்டு ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டு பாடிக்கிட்டே ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க, மேலே பார்ப்பாங்க, ஒரு பையனை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு க்ளோஸ்அப் வந்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அந்த ஷாட்டு டக்குன்னு ஞாபகம் வருது. கதை கேட்கும் போதே இமேஜாக ஃபீல் ஆனது வந்து லவ் டுடேயில் அந்த பொண்ணு உட்காந்துருப்பா பீச்சில். ஒரு ஒயிட் ஒன்று பின்னாடிலேருந்து ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும், அங்கே பின்னாடி நீலா இருக்கும். அந்த ஒரு ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கதை கேட்ட மொமெண்ட்லேருந்தே ஒர்க் ஆன ஷாட். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த தேர்ட் நரேஷன், ஓகே, சேதனாவோட தேர்ட் நரேஷன், அந்த ஒரு மிட் ஷாட்டு. ஓகே. ஸோ வியூ ஃபைண்டருக்குள்ளே போகும்போது முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படியா இருக்கும்? அதுதான் வந்து எத்தனை கோடி பேர் பார்க்க போகிறோம். ஸோ இல்லையா, நீங்கள் செட் பண்ணுற ஃப்ரேம் தான். ஸோ அந்த வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது இது எத்தனை பேர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ப்ரெஷராக இருக்கலாம், நான் செட் பண்ணுறதுங்கிற ஒரு ப்ளஷராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்ல. ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் என்ன மாதிரி இருக்கும்னா, நான் ஒன்று பிலீவ் பண்ணுறது என்ன, அவுட் நம்ம ஒரு கதை சொல்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான். அதனால் மொபைல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அது சந்தோஷம் சார் ஒரு 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 இன்ட்ராக்ஷனில் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. கீழே நான் சின்னதாக நானே கற்பனை பண்ணிப்பேன், ஆடியன்ஸ் உட்காந்துருக்க மாதிரி வியூ ஃபைண்டர் கீழே அப்படின்னாரு. அது வந்து நான் சில நேரத்தில் எனக்கு டவுட் வந்ததுன்னா நான் அந்த மாதிரி அவர் சொன்னதை மைண்டில் வச்சு அது கீழே பார்ப்பேன். ஸோ இவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க, நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஹிட் ஆகும். ஸோ அது எனக்கு நீங்கள் சொல்லும் போது அதுதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி சில நேரத்தில் பார்ப்போம், ஏன்னா சில நேரத்தில் நம்மளும் ட்ரெயின் ஆகிருப்போம் கொஞ்சம். எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அப்படி ட்ரெயின் ஆகிற மொமெண்ட்டில் இப்போ ஒரு தான் டக்குன்னு இல்லை அப்படிங்கிறது தோணும். எவ்வளோ ட்ரெயின் ஆனாலுமே ஓகே நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறத ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். ரெக்கி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்வலாக? ரெக்கி ஹெக்டிக் அஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங். ஹெக்டிக் அஸ் வெல் ரெண்டுமே இருக்கும். நிஜம்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்துக்கு பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லொக்கேஷன் போய் பார்க்குறோம், நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகாது, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துப்பார், வேறு ஒரு லொக்கேஷன் போகும், அதை அதில் அடாப்ட் பண்ணுவார். அவரே வரைஞ்சி எனக்கு கடைசியாக இப்படி தான் வேணும் லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருவார். ஓகே. அது ஆனால் அவர் ஃபஸ்ட் ஐடியாவாக அது இருந்தே இருக்காது, அது போக 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 அப்படியே பில்ட் பண்ணுவார். அப்படி தான் சேதனா வீடெல்லாம் அப்படி பில்ட் பண்ணது தான். ஓகே. நாங்கள் ஒரு 10 இடம் பார்க்குறோன்னா அதுலேருந்து ஒன்று ஒன்றா பிக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், பின்னாடி வயல் இருக்கணும், ஹைரைஸ் பில்டிங் இருக்கணும், இங்கே ஒரு இடம் இருக்கணும், நடுவில் ஒரு ரோடு போகணுங்கிறது ஸ்கிரிப்டில் இருக்குது, ரோடு இருக்கணுங்கிறது ஸ்கிரிப்டில் இருக்குது. மீதி எல்லாமே இந்த 10 வீட்டில் இருக்க ரோடு. ஆமாம், பஸ்லாம் வரும், பஸ்ஸில் வரதுக்கு அது ஒரு கதைக்குள்ளேயே இருக்குது அந்த ரோடு. ஓகே. அந்த வீடு மட்டும் 3 இடத்துல எடுத்திருக்கோம். இன்டீரியர் வேறு டிஆர் கார்டனில் எடுத்தோம், எக்ஸ்டீரியர் அந்த இடம் நீங்கள் பார்க்குறது, அந்த ரோடு வந்து கம்ப்ளீட்டாக வேறு, அங்கே ரோடே கிடையாது. ஸோ அது 3த்தையும் பிரிட்ஜ் பண்ணி அது 3த்துக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணது. ஓகே. லைட்டும் அதே மாதிரி வரா மாதிரி ஓகே பிளான் பண்ணி. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இது மாதிரி மகாராஜா முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படம் கதை அப்படிங்கிறது வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள். இதில் வந்து ஒரு ஒரு சைல்டு அப்யூஸ்மெண்ட்டு இதை வந்து எங்கேயுமே தப்பாக கொஞ்சம் விலகி போனாலுமே வேறு மாதிரி மாறிடும். இதுக்கான ரைட்டிங்லேருந்து இதுக்கான இவ்வளோ பெரிய உழைப்பு, முக்கியமாக இப்போ நீங்கள் சொல்லும் போது இதில் என்னென்ன எஃபர்ட்ஸ் இருக்குது, ஒரு 9 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்குள்ளே சின்னதாக பண்ணி இவ்வளோ ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கான கிக் இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. நான் ஒரு 12-13 பேர்கிட்ட பேசியிருப்போம் 2 மணி நேரம் கிட்ட, எப்படி இது ஒன்று சொல்ல முடிஞ்சது. ஒரு கதை அப்படிங்கிறது வந்து சாதாரண கதையாக இருக்கலாம். நிறைய பேர் எனக்கு சொன்னதுன்னா, ஒரு காக்கா வடை எடுக்கிற வடை சுடுற கதை வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனால் சொல்கிற விதம்னு இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் தான் இந்த படத்தோட க்ரூ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொன்னது வந்து நான் எதை சொல்லணும் அதை தான் நீ கேட்கணும், நான் எதை காமிக்கணுமோ அதை தான் நீ பார்க்கணும். அண்ட் அந்த ஃப்ரேம்குள்ளே நிறைய விஷயம் இருந்தாலும் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போக முடிஞ்சுது. அந்த ஷார்ட்டில் விஜய் சேதுபதி இருக்கார், ஆனால் அவரை பார்க்காம நான் அதுக்கு ஃப்ரண்ட் லேயரில் இருக்கிற ஒரு ஆளை மட்டும் பார்த்துட்டு அந்த கதையை விட்டு வெளில வந்துட்டு திருப்பியும் செகண்ட் டைம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி இருக்கிறது தெரியுதுங்கிறது இல்லை. இது வந்து கதை சொல்கிறதுக்கான ஒரு நேர்த்தி. ஸோ இது மாதிரி நிறையா படங்கள் உங்கள்கிட்ட நாங்களும் கற்றுக்கணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் நிறையா அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே இறங்கி இது எப்படி செட்டு போட்டிங்க, இது எங்கே சீட் பண்ணிங்க அளவுக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும், இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ மூவி பஃப்க்கும் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு லவ் டுடேக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்தது, அதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ. ஸோ லாங் பேக் திருப்பியும் வந்து ஒரு சின்னதாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களை மீட் பண்ணதும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. சீக்கிரம் விரைவில் சந்திப்போம். யா ஷூர்.